மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ வாராக அவதாரத்தின் அம்சமாகவே அவதரித்திருக்காங்க இந்த வாராகி அம்மா. இந்த வாராகி அம்மாவுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் பஞ்சமி திதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் இந்த பஞ்சமி திதியில் இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும். அந்த ஒரு முறை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு கோடி பலன் கிடைக்குமாங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த மந்திரத்தை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவங்க தான் இந்த வாராகி அம்மா. வாராகி அம்மாவை அவங்க வாழ்க்கையில் எப்போ வழிபட ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து வாராகி அம்மா அவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை இன்னுமே செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கையில் வாராகி அம்மாவை வழிபடுறப்ப கூடுதலாக மந்திர வார்த்தைகள் சொல்லி அம்மாவை வழிபடுறது இன்னும் பலனை இரட்டிப்பாக்கி நமக்கு தருங்க. இவங்களுடைய முகம் பார்க்க கோரமாக இருந்தாலும் முகம் பன்றி முகமும் 4 கரங்களும் இவங்களுக்கு இருந்தாலும் பார்க்க கோரமாக இருந்தாலும் ஆனால் இவங்க குணத்தில் ஒரு குழந்தை மாதிரியாங்க. பக்தர்கள் என்ன கேட்டாலுமே உடனே நடத்தி கொடுத்துருவாங்களாங்க. எதிரிகள் இவங்களை வழங்குறது மூலமாக எதிரிகளே நமக்கு இருக்க மாட்டாங்களாங்க. இவங்க பார்க்க உக்கிரமாக இருந்தாலும் அன்பை பொழிவதில் இவங்களுக்கு நிகரானவங்க வேற யாருமே இருக்க முடியாதுங்க. வாராகி காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வணங்கினால் கேட்ட வரங்களை கொடுப்பாங்களாங்க. வாராகி அம்மா ராஜராஜேஸ்வரி அம்மனின் குதிரைப்பட தளபதியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பத்மாவதி அம்மாவின் காவல் தெய்வமாகவும் சப்த கன்னிகளில் ஒருவராகவும் இவங்க அறியப்படுறாங்க. இவங்களை மற்ற தினத்தில் நம்ம வழிபடுறதை விட பஞ்சமி திதியில் இவங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. பஞ்சமி திதியில் இவங்களை சாயங்காலம் 7 மணிக்கு மேலே நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே எதுக்கு இவங்களை வழிபடணும்னா அப்போ தாங்க இவங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குமாங்க. எந்த அளவுக்கு டைம் கூடிக்கொண்டே போகுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. அப்போ வழிபடுறப்ப அவங்களுக்கு 5 அகல் விளக்கு நல்லெண்ணெய் இட்டு ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. அவங்களுக்கு பிடிச்ச தேங்காய் விளக்கு கூட போடலாங்க. தேங்காய் தீபம் ஏற்றலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு நம்ம பிரார்த்தனை என்னமோ அதை முன்னிறுத்தி கேட்குறப்ப நிச்சயம் வாராகி அம்மா எல்லாருக்குமே நடத்தி கொடுக்குறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை நம்ம கோவிலில் போய் வழிபட முடியலன்னா கூட வீட்டில் இவங்களோட படமோ அப்படி இல்லைன்னா விக்கிரகமோ இருந்தால் அதை வச்சு நம்ம வீட்டில் வழிபடலாங்க. நம்ம எல்லாருமே எந்த ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலுமே அந்த சுபகாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமாளை வணங்கிட்டு தாங்க அந்த காரியத்தையே நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் மட்டும் வாராகி அம்மாவை வழிபட்டுட்டு தாங்க அந்த சுபகாரியத்துக்கே போவாராம். விநாயகர் பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னாடி கூட வாராகி அம்மாவை தான் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் வழிபட்டாராங்க. அதனால தான் என்னவோ தஞ்சையில் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மாவுக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. எந்த கோவில்லையுமே வாராகி அம்மாவுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் வாராகி அம்மாவுக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய இஷ்யூவே போயிட்டு இருக்குங்க. வாராகி அம்மாவை வீட்டில் வச்சு வழிபடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. வாராகி அம்மா இயல்பாகவே உக்கிரத்தன்மை கொண்டவங்க. ஆனால் உண்மையிலே இது எல்லாருக்குமே கிடையாது. கெட்ட எண்ணம் யார் படைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் உக்கிரத்தன்மை கொண்டவங்க. நல்ல எண்ணத்தோட நம்ம அம்மாவே கதின்னு வணங்குறப்ப நமக்கு வீட்டில் வச்சு கும்பிடுறப்ப நமக்கு நன்மையை மட்டும்தாங்க வாராகி அம்மா செய்வாங்க. இவங்களை வணங்குறது மூலமாக நமக்கு பல அற்புதங்களை இவங்க வாழ்க்கையில் நமக்கு நடத்துவாங்கங்க. அதனால இவங்களை தாராளமாக எந்தவித பயமும் இல்லாமல் வீட்டில் வச்சு நம்ம தாராளமாக வணங்கலாங்க. இவங்களை தொடர்ந்து நம்ம வணங்குறது மூலமாக எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டம் பனி போல நமக்கு கரைந்து விடுமாங்க. இவங்க வணங்குறது மூலமாக ஒரு சிலருக்கு தீராத கஷ்டம், தீராத நோய், தீராத மன கஷ்டம், பண கஷ்டம், இந்த மாதிரி எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இவங்களை நினச்சி நம்ம வணங்குறது மூலமாக அந்த கஷ்டங்களும் கரைந்தோடுமாங்க. நம்ம இவங்களை எப்படி வணங்குவோம்? பஞ்சமி திதியில் 5 அகல் தீபம் இவங்களுக்குன்னு தனியாக ஏற்றி அப்படி வழிபடுவோங்க. அப்படி வழிபடுறதை விட நம்ம கூடுதலாக நமக்கு கஷ்டங்கள் கூடுதலாக இருக்குது, அந்த கஷ்டங்கள்லேருந்து நமக்கு உடனடியாக நமக்கு நிவாரணி வேணும்னா தேங்காய் தீபம் இவங்களை ஏற்றி நம்ம வழிபடலாங்க. தேங்காய் தீபம் ஏற்றுறது மூலமாக நமக்கு கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்களாங்க. இப்போ அந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்ட்டு பார்க்கலாம். வாராகி அம்மாவுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. இந்த மந்திரத்தை நம்ம ஒரே ஒரு நட உச்சரித்து பஞ்சமி திதியில் ஒரே
ஒரு நட அந்த 5 அகல் தீபம் ஏற்றி வச்சு கூடவே இந்த மந்திரத்தையும், அதாவது இந்த மந்திரத்தை ஒரே ஒரு நட உச்சரிச்சா போதுங்க. ஒரே ஒரு நட உச்சரிச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை மேலேயே முழு கவனமும் செலுத்தி அந்த 5 அகல் தீபம் ஏற்றிருக்கோம் இல்லையா, அந்த 5 அகல் தீபத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த தீபத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். நிச்சயம் இந்த ஒரு வாட்டி நம்ம உச்சரிக்கிறதுக்கு மந்திரத்துக்கு பலன் பல கோடி பலனும் நமக்கு கிடைக்குங்க. இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னா, கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே வாராகி 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 பாகிமாம். திரும்பவும் சொல்கிறேன், கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே வாராகி 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 பாகிமாம். ஒவ்வொரு மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு அதிர்வலைக்குமே ஒவ்வொரு சக்திகள் இருக்குங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மந்திரத்தில் ஒரு சக்தி இருக்குங்க. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மா கிட்ட நம்ம உச்சரிக்கும் பொழுது பல 100 பல கோடி சக்தி நமக்கு கிடைக்குங்க. பலனும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மந்திரத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க. நம்ம கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை முன் நிறுத்தி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு நட உச்சரித்தால் போதுங்க. ஒரு வாட்டி உச்சரிக்கிறதுக்கு நமக்கு பல 100 பல மடங்கு சக்திகள் நமக்கு கிடைக்குமாங்க, பலன் கிடைக்குமா. வாராகி அம்மாவுக்குன்னு எவ்வளோ மந்திரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தனி மந்திரம் பல அற்புதங்களை நிச்சயம் நிகழ்த்துங்க. வாராகி அம்மாவை நம்ம எப்பெல்லாம் வழிபடுறோமோ அப்போல்லாம் கூட இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறாங்க. ஆனால் பலன் பஞ்சமி திதியில் நம்ம உச்சரிக்கிறப்ப கூடுதல் பலன் நமக்கு கிடைக்குங்க. எவ்வளோ மந்திரம் இருந்தாலும் இந்த மந்திரத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இதை ஒரே ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதுங்க. நம்ம கோரிக்கை 15 நிமிஷம் அந்த ஏற்றுன அந்த 5 அகல் தீபத்தின் மீது இருக்கணுங்க. இயல்பாகவே இவங்க ஒரு குழந்தை தன்மை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதனால நம்ம எந்த மந்திரத்தை, என்ன காரியத்தை, என்ன கோரிக்கையை நினச்சி இந்த மந்திரத்தை அம்மா கிட்ட நம்ம உச்சரிக்கிறோமோ நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலையும் அம்மா பல அற்புதங்களையும் பல மிராக்கல்ஸையும் நடத்துவாங்க. இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.